ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நாச்சியார் திருமொழி 13ஆம் திருமொழி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பு எய்தாற்போல் புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக அன்னவாடை கொண்டு என்னை வாட்டம் தணிய வீசீரே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பு எய்தாற்போல் போல புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ணாடை கொண்டு என்னை வாட்டம் தணிய வீசீரே. அர்த்தம் பார்ப்போம். பதவரை கண்ணன் என்னும் கிருஷ்ணன் என்கிற கருந்தெய்வம் கரியதொரு பரதேவதையினுடைய காட்சியிலே பழகி கிடப்பேனை பழகி கிடக்கிற என்னை குறித்து ஓ தாய்மார்களே, நீங்கள் புறம் நின்று அசலாக நின்று தள்ளி நின்று புண்ணில் புளி பெய்தாற்போல் புண்ணிலே புளிரசத்தை சொரிந்தாற்போல அழகு பேசாதே. அழகு பேசின பரிகாசம் பேசுவதை தவிர்த்து பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் அறையில் பெண் பிறந்தாருடைய வருத்தத்தை அறியாதவனாக இருக்கிற கண்ணபெருமானுடைய திரு அறையில் இடுப்பில் சாத்தியிருக்கிற பீதக வண்ணாடை கொண்டு பீதாம்பரத்தை கொண்டு வந்து வாட்டம் தணிய என்னுடைய விரகதாபம் தீரும்படியாக என்னை என்மேல் வீசுங்கள். அர்த்தம் ஆயிடுத்து உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ பாசுரத்தை படித்தா நன்னா புரியும் உங்களுக்கு. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பு எய்தாற்போல புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ணாடை கொண்டு என் வாட்டம் தணிய வீசீரே. பீதக வண்ணம்னா மஞ்சள் நிறம். பாலால் இலையில் தயிர்ப்பதுயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை வேளால் துண்ணம் பெய்தாற்போல வேண்டிற்றெல்லாம் பேசாதே கோலால் நிறைவேத்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடபாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே. என் நெறிமன் குழல் மேலே நெருங்கிய அடர்த்தியான என்னுடைய கூந்தல் மேலே அந்த பெருமாளுடைய தன்னந்துழாயை கொண்டு சூடுங்கள். இதுக்கோசரம் என்னுடைய வாட்டம் தனிய அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம். நமக்கு மேலே பாலால் இலையில் துயில் கொண்ட பிரளய காலத்தை உலகத்தை எல்லாம் உண்டு ஆளிலையில் அன்னவசம் செய்த அந்த பரமன் வலைப்பட்டிருந்தேனை அந்த பரமாத்மாவினுடைய பக்தியில் ஆசையில் வலைப்பட்டு கொண்டிருந்த என்னை வேளால் துண்ண பெய்தாற்போல் வேளால் குத்துறா மாதிரி வேண்டிற்றெல்லாம் பேசாதே. இஷ்டத்துக்கு பேசிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, கோலால் நிறைவேத்து ஆயனாய் கோல் கொண்டு ஆயனாய் ஆனிரைகளை வைத்த அந்த பெருமான் அவன் எங்கள் ஊரில் இருக்கான். குடந்தை கிடந்த குடவாடி திருக்குடந்தையில் எழுந்தருளி இருக்கிற அந்த பெருமான் அவன் ஒரு குடமாடு கூத்தன். அவனுடைய தன்னந்தழாய் கொண்டு என் நெறி மென்குழல் மேல் சூட்டீரே. நெறிமன் குழல் நெருக்கமான கூந்தலில் சூட்டுங்கள், என்னுடைய உடல்நிலை மாறும். இதுதான் பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனை
வேலால் துன்பம் பெய்தாற்போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே கோலால் நிறை மேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடபாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே கஞ்சனை காய்ந்த கருவில்லி கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சூடுருவவே உண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அவன் மார்வணிந்த வனபாலை வஞ்சியாதே தருமாகில் மார்வில் கொணந்து புரட்டீரே. கண்ணன் அணிந்த மணமாலையை என்னுடைய மார்பில் வந்து புரட்டுங்கள், என்னுடைய நிலை மாறும். இதுதான் மேலே அழகாக இருக்கா பாருங்க. கஞ்சனை காய்ந்த கருவில்லி, அவன் கஞ்சனையும் வஞ்சனையால் வென்றவன் கருவில்லி. கடைக்கண் என்னும் சிறைக்கோளால், அவனுடைய பார்வை என்கிற அந்த சிறைக்கோள்னா அது ஒரு சிறையை, அது ஒரு வலையை அதில் மாட்டின்ட்டேனா. நெஞ்சூடுருவவே உண்டு, அது அந்த கோல் அந்த சிலை வந்து நெஞ்சை ஊடுருவி நான் வேவுண்டு, நான் வெந்து கொண்டிருக்கிறேன். நிலையும் தளர்ந்து நெய்வேனை, என்னுடைய நிலையை மறந்து நான் நைந்து கொண்டிருக்கிறேன். அஞ்சேல் நான் அவன் ஒருவன், அவன் என்கிட்ட சொன்னான் பிரிகிற போது, பயப்படாத நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னான். அஞ்சேல் பயப்படாதேன்னு சொன்னான். அவன் மார்பணிந்த வனமாலை, அவன் மார்பில் அணிந்த வனமாலையை வஞ்சியாதே தருமாகில், உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதுவும் சந்தேகம்தான். அவன் ஒருவேளை வஞ்சிக்காமல் உங்களை வஞ்சிக்காமல் திருமாகில் அதை வாங்கி கொண்டு வந்து மார்பில் உணர்ந்து புணர்ட்டீரே. புரியுது? கஞ்சனை காய்ந்த கருவில்லி கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சூடுருவ வேவுண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அவன் மார்பில் அணிந்த வனபாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் தருமாகில் கொணர்ந்து என் மார்பில் புரட்டீரேன். ஆரே உலகத்து ஆற்றுவார் ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேழக்க வழக்குண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆரா அமுதன் அணையாந்தன் அமுதவாயில் மூறிய நீர்தான் கொணர்ந்து புலராமே பருக்கி இளைப்பை நீக்கீரே. ஆரே உலகத்து ஆற்றுவார் ஆயர்வாடி கவர்ந்துண்ணும் காரேருழக்க வழக்குண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை. இந்த உலகத்தில் எந்த தெய்வம்தான் வந்து ஆயர்பாடியில் வந்து ஆனிரைகளை மேய்க்கும், அப்படி வந்தவன் கவர்ந்து உண்ணோம். அந்த ஆயர்பாடியை வசீகரிக்கின்ற அந்த பெருமான் அவன் காரேறு போன்றிருக்கிறான். காரேறு உழக்க வழக்குண்டு, அவனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கு உண்டு, ஒரு புகார் உண்டு. அதனால் தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை, தளர்ந்து வேற முறிந்தும் வேற. தளர்ந்து போயிருக்கேன், அது மாத்திரம் இல்லை, முறிந்தும்னா என்னால் உடலை என் உடல் என் இஷ்டப்படி செய்யறதில்லை. உடல் முறிந்தும் கிடப்பேனை ஆறாக அமுது அணையாந்தன், ஆறாமுது போன்றவனான். ஆறாவது அணையாந்தன் அமுதவாரில் ஊறிய, அவன் வாயில் ஊறி அந்த நீர்தான், அந்த உமிழ் நீர்தான் கொண்டு வந்து புலராமை, அது காயறதுக்கு முன்னாடி இங்கே வந்துருங்க. புலராதுன்னா காயாமல் வந்து பருக்கி என்னை பருக வைத்து என் இழப்பை நீக்கீரே, என்னுடைய இழப்பை போக்குங்கள். ஐயோ, ஆரே உலகத்து ஆற்றுவார்
ஆயர் பாடிக் கமர்ந்துண்ணும் காரேறு உழக்க வழக்குண்டு தளர்ந்தும் புரிந்தும் கிடப்பேனை ஆறாக அமுது அணையான் தன் அமுதவாயில் மூறிய நீர்தான் புணர்ந்து புலராமே பருக்கி இளைப்பை நீக்கீரே. அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் தழுவி தழுவி முழுகிப் புகுந்தென்னை சுற்றி சூழ்ந்து போகானால் தழகின் பொழில் வாய் நிறைப்பின்னே நெடுமால் ஊதி வருகின்ற குழலின் தொலைவாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே. ரொம்ப ஆசை வந்துடுது பாருங்க. அழிலும் தொழிலும் உருக்காட்டான். அவன் முன்னாடி நின்று அழுதாலும் சரி, அவனை தொழுதாலும் சரி, வணங்கினாலும் சரி, அவன் தன்னுடைய உருக்காட்டான். அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன். அவன் சொன்னான் என்கிட்ட பயப்படாதேன்னு சொல்லிட்டு தான் போனான். அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் தழுவி முழுகி புகுந்து என்னை தழுவினான், என்னோடு ஒன்றாக இணைந்தான், சுழன்று போகானான், என்று போயிட்டான். போகான் தழையின் பொழில் வாய் நிறைப்பின்னை. தழை நிறைந்த மரங்களையுடைய அந்த சோலைகளின் வழியாக போய் ஆனிரைகளுக்கு பின்னே போயிட்டே இருக்கான். போயிட்டே இருந்து போய் என்ன பண்ணுறான், அவன் நெடுமால் ஊதி வருகின்ற. நெடுமால்லாம் அந்த கண்ணன் அப்போ அப்படி வாயால் ஊதறான். அந்த ஒரு புல்லாங்குழல் ஊதி வழியின் குழலின் அந்த புல்லாங்குழலின் தொலைவாய் தொலைவின் அதில் இருக்கிற ஓட்டை இருக்கா, அந்த புல்லாங்குழலில் இருக்கிற அந்த துளைகளில் இருக்கிற அந்த நீர், அது என்ன, அது பெருமாளுடைய உமிழ் நீர் தான். கொண்டு குளிர முகத்து தடவீரே. குளிரும்படியாக அந்த நீரை கொண்டு அந்த புல்லாங்குழலில் இருக்கிற அந்த பெருமானின் உமிழ்நீரை என்னுடைய முகத்தில் கொண்டு நான் குளிரும்படியாக தடவீரே. படிக்கலாம் இருக்கிறேன். அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் என்றான் அவன் ஒருவன். அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் தழுவி முழுகி புகுந்து என்னை சுற்றி சூழ்ந்து போகானால். நான் பண்ணிட்டு போயிட்டான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. தழையின் பொழில் வாய் நிறைப்பின்னே நெடுமால் ஊதி வருகின்ற. நெடுமால்லாம் இங்கே கண்ணன். குழலின் தொலை வாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே. நடை ஒன்றில்லா உலகத்து நந்தகோபன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்பு கூறு கொளப்பட்டு புடையும் பெயரகில்லேன் நான் போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடிதான் கொணர்ந்து பூசீர்கள் போகா என் உயிர் போகா உயிர் என் உடம்பையே. ரொம்ப கஷ்டமாகிட்டா பாருங்க. படிக்கலாம். நடை ஒன்று இல்லா உலகத்து நந்தகோபன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்பு கூறு கொளப்பட்டு புடையும் பெயரகில்லேன் நான் போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடிதான் கொணர்ந்து பூசீர்கள் போகா உயிர் என் உடம்பையே. அவன் மிதித்த அந்த தரையில் இருக்கிற அந்த தூசியெல்லாம் கொண்டு பூசுங்கள், என்னுடைய உயிர் என் உடம்பை விட்டு போகாது. கொஞ்சம் பதவரை பார்த்துக்கலாம். நடை ஒன்றில்லா உலகத்து அப்படின்னு போட்டுக்கா. நடை ஒன்று இல்லா உலகத்து, மரியாதைகளெல்லாம் தொலைந்து கிடக்கிற இந்த உலகத்தில், நம்ம லா அண்ட் ஆர்டர் கெட்டுப்போன உலகத்தில் புரிஞ்சிக்கலாம் இந்த காலத்து வார்த்தை. சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போன உலகம். நந்தகோபன் மகன் என்னும் இவன் நந்தகோபனுடைய மகன் என்று பிரசித்தமானவன்.
குழப்பு கூறு குழப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டு அவனால். குழப்புன்னா என்ன? இந்த குழம்புன்னு சொல்லுவோம் பாருங்க, ஆடு மாடு இவைகளோட குழம்பெல்லாம் நம்ம மிதிச்சா எப்படி கஷ்டப்படுவோம், அந்த மாதிரி கஷ்டப்பட்டான. மிகவும் துன்படுத்தப்பட்டு புடை பெயரவும் கில்லேன். இப்படி எப்படி அசையவும் என்னால் முடியாதபடி இருக்கிறேன்னா. புடை பெயரம்னா என்னால் நகர முடியலன்னு அர்த்தம். அங்கங்கே அசைக்க முடியல. போட்கண் சுனைக்கேடான கண்ணபி. போட்கண்ணா பொல்லாதவன்னு புரிஞ்சுக்கலாம் சாதாரணம். அந்த பொல்லாத கண்ணபிரான் கொடிய இரக்கமற்றவனாய் கடியன்னா சுவார்த்தபரன்னா செல்ஃபிஷ்ன்னு சொல்லணும். சுவார்த்தம்னா செல்ஃபிஷ். சுவார்த்தபரனான திருமாலால் நான் மிதித்த அவலையான நான் மிதித்த அடிப்பாட்டில் திருவடிப்பட்டு கிடந்த இடத்தில் உள்ளான பொடிதான் கொணர்ந்து பூசீர்கள். என்னோட எதுக்கு அவசரம்? போகா உயிர் என் உடம்பை. பிரியாத உயிரை உடைய இந்த உடம்பில் பூசுங்க. இந்த போகா உயிர் போகாத இந்த உடம்பில் கொண்டு அவன் மிதித்த அடிப்பாட்டில் இருக்கிற தூசியை கொண்டு பூசுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம பாசுரத்தை படித்தா நல்லா புரிஞ்சிடும். அடிப்பாட்டில் நடை ஒன்றில்லா உலகத்து, நியாயம் கெட்டு போன உலகம். நந்தகோபன் மகன் என்னும் கொடியவன்னா தீங்கு செய்பவன். கடியவன்னா அவன் தன்னுடைய நலத்தை மொத்தம் கவனிப்பான். அப்படி திருமாலால் குழப்பு கூறு கொளப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டு புடையும் பெயர கில்லேன் நான் அசைய முடியாதபடியும். போட்கண் அப்படிப்பட்ட பொல்லாதவன் மிதித்த அடிப்பாட்டில். அவன் மிதிச்சிருப்பான் அதோ இடத்த. என்னோட இருக்கிற போது கூட சேர்ந்து நாங்கள் 2 பேர் இருந்தோம். அந்த அடிப்பாட்டில் பொடிதான் அங்கிருக்கிற தூசியை கொணர்ந்து போகா உயிர் என் உடம்பையே பூசீர்கள். உயிர் போகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே இந்த உடம்பு, இதன் மேல் பூசுங்கள். இல்லை பூசுகிறீர்களானால் இந்த உடம்பை விட்டு உயிர் போகாது அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். நடை ஒன்றில்லா உலகத்து நந்தகோபன் மகன் என்னும் கடிய திருமாலால் குழப்பு கூறு கொளப்பட்டு புடையும் பெயரகில்லேன் நான். போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசீர்கள். போகா உயிர் என் உடம்பையே வெற்றி கருளக் கொடியாந்தன் மீதாட உலகத்து வெற்ற வெறிதே பெற்றதாயின் வேம்பேயாக வளர்த்தாளே. குற்றமற்ற முலைதன்னை குமரன் கோலப்பனைத்தோளோடு அற்ற குற்ற வைத்தீரணைய வழுக்கி கட்டீரே. பெருமாளோட என்னை சேர்த்து கட்டி போடுங்கள்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம். வெற்றி கருள கொடியாந்தன், அதாவது கருடனை தன் கொடியில் வைத்து கொண்டிருக்கிற அந்த பெருமான். மீதாடா உலகத்து அதெல்லாம் என்னன்னு பார்ப்பான். இதுவும் அந்த எல்லாம் கெட்டுப்போன இந்த உலகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாமா? பார்ப்பாங்க. வெற்றி கருளன் வெற்றி கொடையான் தன் மீது ஆடா உலகத்து செல்லக்கடா. அவனுடைய வெற்றி கொடி செல்லாத உலகமே இடமே இல்லை. ஆடா அவன் இல்லாமல் உலகத்தில் ஒரு காரியம் நடக்காது. உலகத்து பெற்றதாய் இவனை பெற்றதாயான யசோதனையானவன் வெற்ற வெறிதே எவர்க்கும் பயனின்றே பெற்றார். வேம்பு ஆகவே வேப்பங்காயாக வைக்கும்படி வளர்த்தால். அவனை இப்படி வளர்த்துட்டான்.
குற்றம் மற்ற அவனைத் தவிர்த்த வேறொருவன் பெரும் பகையாகிற குற்றம் இல்லாத. அதாவது குற்றமற்றன்னா அவனுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லாத அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான். முலைதான் அவனை என்னுடைய தனங்களை குமரன் எவ்வனத்தோடு தோள் தீண்டும்படியாக பெருமானுடைய கோலம் பனைத்தோளோடு அழகியதாயும் கற்பகக்கிளை போன்று இருக்கிறதாயுமான இந்த தோள்களோடு கூட அற்ற குற்றம் அவை தீர என்னை கைவிட்டு அவற்றிற்கே அற்ற தீர்ந்த குற்றம் போகும். என்ன குற்றம் கண்ணன் பண்ணான்? இவளை விட்டு பிரிந்து போனான். அந்த குற்றமெல்லாம் நீங்கும்படியாக அணைய அழுக்கி கட்டீர் நல்லா அமைக்கி என்னை அவனோடு சேர்த்து விடுங்கள், கட்டி விடுங்கள் அவனோடு அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்கிறேன். இப்போ இந்த பாசுரத்தை படித்தா அவங்களுக்கு நன்னா புரியும். வெற்றி கருள கொடியான் மீதாடா உலகத்து, அவனுடைய ஆணை இல்லாமல் செல்லாத இந்த உலகம்னு புரிஞ்சுக்கலாம். வெற்ற வெறிதே பெற்றதாய், அம்மார்களை ஒரு பிரயோஜனம் இல்லாத பையனை விட்டான்னே புரிஞ்சுக்கலாம். வேம்பே யாகம் வளர்த்தாளே, மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வேப்பங்காய் போன்று கசந்து கொண்டிருப்பவனாக அவனை வளர்த்து விட்டாளே. குற்றமற்ற முலை தன்னை, குற்றமற்றன்னா அவன் செய்த குற்றங்கள் தீரும்படியாக என்னுடைய தனங்களை குமரன் அந்த யவன புருஷன் கண்ணனுடைய கோலப்பனைத்தோடு அழகிய பருத்த தோளோடு அற்ற குற்றம் குற்றமற்றங்கிறது தப்பாக சொல்லிட்டேன். குற்றமற்றன்னா எந்த குறைவும் இல்லாத என்னுடைய தனங்களை அந்த அழகிய பருத்த தோளோடு அந்த பெருமானுடைய தோளோடு அற்ற குற்றம் அவை தீர, அவன் செய்த குற்றங்களுக்கெல்லாம் அவைகள்லாம் தீரும்படியாக அந்த அவன் செய்த குற்றங்களுக்கெல்லாம் தண்டனையாக அணைய அமுக்கி கட்டீரே புரியுதுன்னு நினைக்கிறேன். வெற்றி கருள கொடியாந்தன் மீதாடா உலகத்து, மீதாடா உலகத்துனா அவனுடைய ஆணையின் வழியில் தான் இந்த உலகம் நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். வெற்ற பெரிதே வெற்ற வெறிதே பெற்ற வெறிதே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பெற்றதாய், அவன் பெற்றதோடு விட்டால் பரவாயில்ல. வேம்பே யாக வளர்த்தாலே, அவனையும் வேப்பங்காய் மாதிரி கசக்கும்படியாக வளர்த்து விட்டான். குற்றமற்ற முலை இதன்னை, என்னுடைய அழகிய தனங்களை அவனுடைய குமரன் கோலப்பனைத்தோளோடு அற்ற குற்றம் அவை தீர அணைய அழுக்கி கட்டீரே. உள்ளே உருகி நெய்வேனை உழலோ இளலோ எண்ணாத கொள்ளி குறும்பனை கோவர்தனனை கண்டக்கால் கொள்ளும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என் அழலை தீர்வேனே. இன்னும் ரொம்ப சீரியஸாகிடுச்சு இந்த பாசுரம். உள்ளே உருகி நெய்வேனை அர்த்தமாக இருக்குது. உழலோ இளலோ எண்ணாத, உசுரோடு இருக்கிறாளா இல்லையான்னு என்று யோஜனை பண்ணாத இருக்கான் அந்த பெருமாள். கொள்ளி கொரும்பனை கொள்ளை கொண்ட அந்த குறும்பனை கோவர்தனனை அர்த்தமாக இருக்குது. கண்டக்க அவனை பார்த்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறார். அவனை பார்த்தால் நான் என்ன பண்ண போகிறேன்? கொள்ளும் பயன் ஒன்றில்லாத, கொள்கின்ற பயன் ஒரு பிரயோஜனம் இல்லாத கொங்கை என்னுடைய தனங்களை தன்னை கிழங்கோடு வேரோடு அள்ளி பறித்திட்டு அவன் மாவில் அந்த என்னுடைய தனங்களை வேரோடு அறுத்து அவன் மேல் எரிந்து என் அழலை தீர்வேனே, என்னுடைய தாபங்களை போக்கிக் கொள்வேன். அதான் பாசுரம். உள்ளே உருகி நெய்வேனை உழலோ இளலோ எண்ணாத கொள்ளி குறும்பனை கோவர்தனனை கண்டக்கால் கொள்ளும் பயன் ஒன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து
என் அழலை தீர்வேனே. கொம்மை முலைகள் இடர் தீர கோவிந்தற்கோர் குற்றேவல் எம்மை பிறவி செய்யாதே இனி போய்ச் செய்யும் தவந்தான் எனும் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தான் கேளும் உருஞான்று மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே. கொம்மை மூலைகள் இடர் தீர, அது அழகியனுடைய தனங்களுடைய இடர்களெல்லாம் போகும்படியாக. கோவிந்தற்கோர் கொற்றேவல், கோவிந்தனுக்கு ஒரு கைங்கரியம். இம்மை பிறவி செய்ய, இந்த பிறவியில் அவனுக்கு ஒரு கைங்கரியம் செய்யாமல் இனி போய் செய்யும் தவன்தான். இனிமேல் போன அவனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணால் என்ன தவன் செய்து என்ன பிரயோஜனம்னு அப்படி சொல்கிறார். செம்மை உடைய திருமார்பில் சேர்த்தான் கேளும் ஒரு நான்று. ஒருவேளை பெருமான் என்னை அணைத்து கொண்டால் இன்றைக்கி ஒரு நாள் மெய்மை சொல்லி முகம் நோக்கி, உண்மையே சொல்லி என் முகம் நோக்கி விடைதான் தருமேல், ஏதோ பதில் பண்ண காரியங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொன்னால் மிக நன்றே, ரொம்ப நல்லது. என்ன பதில்? கொம்மை முலைகள் இடர் தீர கோவிந்தற்கோர் குற்றேவல் இன்மை பிறவி செய்யாதே. பெரிய கைங்கரியம் கூட இல்லை, குற்றேவல் சின்ன கைங்கரியம் பண்ணால் கூட போகும். இனி போய் செய்யும் தவந்தான் என் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தான் கேளும் ஒரு ஞான்று. இன்றைக்கோ சேர்த்துப்பான், அன்னைக்கு மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே. அல்லள் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன்கோவை வில்லை தொலைத்த புருவத்தாள் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே. ரொம்ப சுலபமாக இருக்க. அல்லல் விளைத்த பெருமானை, தீங்கு செய்த பெருமானை ஆயர்வாடிக்கு அணிவிளக்கை, ஆயர்வாடியில் அவன் ஒரு சுடர் போன்றவன். வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை, பெரியார்வாளுடைய புத்திரியான நம்ம ஆண்டாள் அருளி செய்த வில்லை துளைத்த புருவத்தாள், வில்லை தோற்கும்படியான அழகிய புருவத்தை உடைய ஆண்டாள் ஆசையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே. இதை வல்லவர்கள் துன்பம் என்கிற கடலுள் துவளமாட்டார்கள். அதான் படிக்கணும். அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை வில்லை தொலைத்த புருவத்தாள் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே. முடிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.